மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 61. மிருணாளினி நிச்சயதார்த்தத்தை பற்றி அறிந்த வெற்றி பொறாமையில் காய்ந்தார். அந்த கஜா சொன்னப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். கிளையண்ட்டுன்னு சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ குருகுருன்னு இருந்தது. அது சரியாதான் போச்சு. யார் அந்த போலீஸ்காரன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே. யாருக்கும் எந்த விவரமும் தெரியல. திடீர்னு முடிவு பண்ணிட்டாங்களாமே. ஏன்? மனதிற்குள் ஏதேதோ யோசனையோடு தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தார். கூடாது, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கக்கூடாது. நான் நடத்த விட மாட்டேன். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கவே கூடாது. தனக்குள் சூளுரைத்து கொண்டார். என்னங்க, என்ன யோசனையில் இருக்கீங்க? தமயந்தியின் குரலில் தன் முகத்தை சரிப்படுத்தி கொண்டார். ஒன்றும் இல்லம்மா, எல்லாம் நம்ம மிருணாவை பற்றி தான். அவருக்கு பக்கென்று ஆனது. ஏன், அவளுக்கு என்ன? பதட்டத்தை வெளியில் காட்டாமல் சமாளித்து கேட்டார். அப்படி என்ன அவளுக்கு நம்ம மேலே கோபம்? நிச்சயதார்த்தத்தை கூட சொல்லாமல் செஞ்சிட்டாங்களே. நான் என்ன பண்ணேன்? அண்ணன் இறந்தப்போ அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு உதவியாக இருந்தேன். எல்லாத்தையும் மறந்துட்டா. கல்யாணம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க 2 பேரால் அதை தனியாக சமாளிக்க முடியுமா? ஒரு பக்கம் அவ என் பையனை அடித்த கோபம் இருக்குதான், ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதே. முகத்தை வருத்தத்தோடு வைத்து கோரியதில் தமயந்தி மீண்டும் சலனம் கொண்டார். ஒருவேளை இவர் மேல் எந்த தப்பும் இல்லையோ, தருண் தான் தப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறானோ என்ற யோசனை ஓடியது. இருந்தாலும் ஏதோ ஒரு உணர்வு அவரை தடுத்தது. சரி விடுங்க, அவ தான் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டா இல்லை, நாம எதுக்கு அவளை பற்றி யோசிக்கணும்? எப்படியோ போகட்டும், நமக்கென்ன? அவர் முகத்தை ஆராய்ந்தவாறே கேட்டார். அப்படியெல்லாம் விட முடியாது என்றார் அவசரமாக. ஏன் என்றார் தமயந்தி பார்வையை கூர்மையாக்கி. சட்டென்று ஒரு நொடி சமாளிப்பது அவர் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. இது என்ன கேள்வி? அவ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கக்கூடாதா? அவ என்னோட அண்ணன் பொண்ணு. அவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் எப்படிப்பட்டவன்னு நான் விசாரிக்கணும் இல்லை? அவ போக போற குடும்பம் நல்ல குடும்பமானு தெரியணும் இல்லை? அவர் வார்த்தைகள் தேனாக குழைந்தாலும் அவர் முகத்தின் மாற்றங்கள் அதற்கு ஏற்புடையதாக தமயந்திக்கு தோன்றவில்லை. எப்படியோ நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நம்ம கிட்டதானே வந்தாகணும். வேற யார் இருக்கா? அப்போ பார்த்துக்கலாம். அவருக்கு ஏற்றாற்போல் பதில் அளித்து அவரை அடக்கினார். மாலை கல்லூரி முடிந்து விடுதிக்கு வந்ததும் தருண் தமயந்தியை அழைத்தான். அப்போது வெற்றி கூறியதை பற்றி அவனிடம் கூறினார் தமயந்தி. ஓ, அவர் சொன்னதும் நீங்களும் அப்படியே நம்பிட்டீங்களா? இல்லடா, எனக்கே கொஞ்சம் அவர் முகத்தில் பராம தெரிஞ்சதுடா. புரியுதில்ல. இனிமேல் அவ விஷயத்தை பற்றி பேசினா இதே மாதிரியே வெட்டி பேசி நிறுத்திடுங்க, சரியா? என்ன ஆச்சு? குரல் உள்ளே போகுது. இல்லைப்பா, உங்கள் அப்பாவோட எண்ணம் தப்பாக இருக்கலாம். ஆனால் அவர் சொன்ன விஷயம் எனக்கும் இப்போ உறுத்துது. என்ன? மிருணாவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பையன் நல்லவனா? அந்த குடும்பம் எப்படின்னு எனக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அம்மா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அக்கா அப்படியெல்லாம் ஏமாந்து போகிறவ இல்லை. அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே தமையா என்று வெற்றி அழைக்கும் குரல் கேட்டது. டேய், உங்கள் அப்பா தான் கூப்பிடுறாரு, நான் அப்புறமா பேசுகிறேன் என்று விட்டு அவசரமாக அழைப்பை துண்டித்தார் தமயந்தி. தமையா? என்னங்க? அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். இங்கே பாரு, மிருணாவை நிச்சயம் பண்ணியிருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு. கிளம்பு, நாம் போய் ஒரு 8 பார்த்து பேசிட்டு வந்துடலாம். திகைத்தார் தமயந்தி. என்னங்க, என்ன சொல்கிறீங்க? மிருணாவும் அக்காவும் எதுவும் சொல்லாமல் நாம் எப்படி அங்கே போய் பேச முடியும்? அவங்க சொல்லலைன்னா என்ன? நமக்கு மிருணா கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது. அவங்க ஏதோ பெரிய குடும்பமாம். அப்படிப்பட்டவங்க நம்ம மிருணாவுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது இல்லை? நீ முதல்ல கிளம்பு, வா போயிட்டு வரலாம். என்னங்க, எனக்கு என்னவோ இது சரியாக வரும்னு தோணலை. எல்லாம் வரும், நீ சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. நான் உன்னை கிளம்ப சொன்னேன், பதில் பேச சொல்லலை. அவர் குரல் கோபமாக ஒலித்தது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? இவர் இங்கே இருக்கும்போது தருணுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் முடியாது. என்ன செய்கிறது என்று தனக்குள் புலம்பிக் கொண்டார் தமயந்தி. சீக்கிரம் சீக்கிரம் என்று அவரை விரட்டி கிளம்ப வைத்து அவரை இழுத்து கொண்டே உளுந்தூர்பேட்டை வந்து விட்டார் வெற்றி செல்வம். மாப்பிள்ளை இந்த ஊரா? ஆனால் வேலை பார்க்குறது விழுப்புரத்தில். என்ன வேலை? வெற்றி கூற திகைத்தார் தமயந்தி. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம் என்றவர் அவர்கள் குடும்பத்தை பற்றி அனைத்தையும் கூறினார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா பெரிய குடும்பம் மட்டும் இல்லை, கொஞ்சம் வசதியான குடும்பமாகவும் இருக்கும் போல. அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம மிருணாவுக்கு யாரும் இல்லைன்னு அவங்க நினச்சிடக்கூடாது இல்லை? ஏங்க, எல்லாம் தெரிஞ்சுதானே அவங்க நிச்சயம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் என்ன? கடைசி நொடி வரை விடாமல் இன்னும் ஏதேதோ பேசி அவரை தடுக்க முயற்சித்து கொண்டே இருந்தார் தமயந்தி. ஆனால் அவர் முயற்சிகள் எல்லாம் தோல்வியிலேயே முடிந்தன. அந்த வீட்டு வாசலில் வந்து நின்றது கார்.
இருவரும் இறங்கினார்கள். வெளியில் இருந்து பார்ப்பதற்கு கொஞ்சம் சாதாரணமாகவே இருந்தது வீடு. அழைப்பு மணியை ஒலிக்க கதவை திறந்தான் ஆதர்ஷ். யாருங்க, என்ன வேணும்? இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக மிருனாவோட சித்தப்பா சித்தி. ஒரு நொடி இருவரையும் பார்த்தான். உள்ள வாங்க என்று விட்டு கதவை திறந்து விட்டான். வெற்றியும் தமயந்தியும் உள்ளே நுழைந்தார்கள். வெளியில் சாதாரணமாக இருந்த வீடு உள்ளே கொஞ்சம் செல்வச் செழிப்பை காட்டியது. அதனை பார்வையால் அளவிட்டு கொண்டே வந்தார் வெற்றி. உட்காருங்க. கூடத்தில் இருந்த குஷன் சோஃபாவை காட்டினான் ஆதர்ஷ். யாருடா என்றவாறே வந்தாள் அனன்யா. நம்ம அண்ணியோட சித்தப்பா சித்தி. ஓ என்றவள். என்ன சாப்பிட்றீங்க, டீ ஆர் காஃபி என்றாள். அவர்கள் பதில் சொல்லும் முன், எதுவா இருந்தா என்ன, நீயா போட போற என்று விட்டு அக்கா அக்கா என்று அழைத்தான் ஆதர்ஷ். தோட்டத்திலிருந்து வந்தாள் அக்ஷரா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களாடா ரெண்டு பேரும், எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க என்றவாறே வந்தவள் ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை கண்டு புருவம் சுருக்கினாள். அக்கா, அண்ணியோட சித்தப்பா சித்தி. வாங்க என்று புன்னகைத்தவள். நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றாள் அக்ஷரா. வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லையா வெற்றி கேட்க, ஓ என் அண்ணன் இருக்கானே என்றாள் அனன்யா. ஆமாம், ஆனால் அவன் +2 படிக்கிறான். எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பான். டிஸ்டர்ப் பண்ணால் திட்டுவான். அது மட்டும் இல்லாமல் அவன் கொஞ்சம் சைலண்ட் டைப், அதிகமாக பேச மாட்டான். அதனால் அவன் வேண்டாம். நாங்கள் 2 பேருமே நல்லா பேசுவோம், எங்ககிட்ட பேசுங்க. தமயந்தி அவர்கள் பேசுவதை புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருக்க வெற்றிக்கோ அவர்களின் விளையாட்டு பேச்சை கேட்டு உள்ளுக்குள் திகுதிகுவென எரிந்தது. நான் கேட்டது உங்கள் அப்பா அம்மா பெரியம்மா பெரியப்பா அவங்கள பற்றி. ஓ, அப்படி தெளிவாக கேட்டிருக்கலாம் இல்லை? எங்கள் அப்பா ஹோட்டலில் இருக்காரு, அம்மா மாமா வீட்டுக்கு சென்னை போயிருக்காங்க என்றான் ஆதர்ஷ். எங்கள் அம்மா பங்கில் இருக்காங்க, அப்பா இன்னும் பேங்க்ல இருந்து வரல, மந்த் எண்ட் இல்லை, அதுதான் கொஞ்சம் பிஸி என்றாள் அனன்யா. பிரியா பெரியம்மா டாக்டர் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. நந்து பெரியப்பா யசோதா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு என்றான் ஆதர்ஷ். வேணு பெரியப்பாவும் நித்யா பெரியம்மாவும் ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்காக சங்கராபுரம் வரைக்கும் போயிருக்காங்க என்றாள் அனன்யா. எங்கள் பெரிய பெரியப்பாவும் பெரியம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க என்றான் ஆதர்ஷ். ஆதி அண்ணா விழுப்புரத்தில் டியூட்டியில் இருக்காரு. அஸ்வி அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவங்க வீட்டில் இருக்காங்க என்றாள் அனன்யா. அன்பி அக்கா ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா. வேணு பெரியப்பா இல்லாததுனால அபி அண்ணா சென்டரில் பிஸி என்றான் ஆதர்ஷ். சும்மா இருங்க, தொணான்னு பேசக்கூடாது என்று அவர்களை அதட்டியவாறே வந்த அக்ஷரா வெற்றிக்கும் தமயந்திக்கும் காஃபி கொடுத்து உபசரித்தாள். இவ்வளோ பெரிய வீட்டில் பொறுப்பே இல்லாமல் இப்படி சின்ன பிள்ளைங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காங்களே, என்ன பெரியவங்க இவங்க, யாராச்சும் திருடனுங்க வந்தால் என்ன ஆகும்? வெற்றி வேண்டும் என்றே கடுப்போடு கேட்க, என்னங்க சும்மா இருங்க என்று அவரை கடிந்தார் தமயந்தி. ஆதர்ஷும் அனன்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அக்ஷரா அவர்களை பார்வையாலேயே வேண்டாம் என்பதை போல் கண்டித்தாள். ஆனால் அந்த வாண்டுகள் இரண்டும் அதையெல்லாம் கேட்டுவிடுமா என்ன? டோன்ட் வரி அங்கிள், நாங்கள் ஒருத்தரை பார்த்த உடனே யாரு என்னன்னு கண்டுபிடிச்சிடுவோம் என்றாள் அனன்யா. ஆமாம், அவங்க திருடங்களா, புள்ள பிடிக்கிறவங்களா, அடுத்தவங்க சொத்தை ஆட்டையை போடுறவங்களா அப்படின்னு என்றான் ஆதர்ஷ். வெற்றியின் முகம் இறுகி போக தமயந்தியோ திகைப்பாக பார்த்தார். இவர்கள் எந்த அர்த்தத்தில் இப்படி சொல்கிறார்கள்? ஒருவேளை நம்மைத்தான் சொல்கிறார்களோ? இந்த சிறு பிள்ளைகள் பேசும் பேச்சில் உள்ளர்த்தம் இருக்குமா? அப்படியென்றால் நம்மை பற்றி இப்படித்தான் மிருனா சொல்லி வைத்திருக்கிறாளா? தேவையில்லாமல் இவர் பேச்சை கேட்டு இங்கே வந்து இப்பொழுது அசிங்கப்பட போகிறோம் என்று மனதிற்குள் கோபம் கொண்டார். அதற்குள் முரளியும் சத்யாவும் வீட்டிற்குள் வர அவர்களிடம் ஆதர்ஷ் அவர்களை அறிமுகப்படுத்தினான். இருவரும் புன்னகையோடு வாங்க என்று அழைத்தனர். முரளி அவர்கள் எதிரில் அமர, நான் போய் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன் என்று சத்யா உள்ளே சென்றாள். சோஃபாவில் நன்றாக சாய்ந்து அமர்ந்த முரளி, சொல்லுங்க என்ன விஷயம் என்றான் அதே புன்னகையோடு. ஒன்றுமில்ல, எங்கள் வீட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணியிருக்கீங்களே, அதான் சும்மா பார்த்து பேசிட்டு போகலாம்னு வந்தோம் என்றார் வெற்றி. அப்படியா, ஒரு நிமிஷம் என்று விட்டு எழுந்து தன் அறைக்குள் சென்றான் முரளி. ஆதியை அழைத்து விவரம் தெரிவித்தான். நிச்சயம் ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருப்பாங்க பெரியப்பா, என்ன பண்ணலாம் என்றான் இறுகிய குரலில். நீ ஃப்ரீயா விடு, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று விட்டு வேணுவை அழைத்தான். அண்ணா, நீங்களே அந்த ஆளை டீல் பண்ணிடுங்க என்று விட்டான் வேணு. அவனிடம் இருந்து ஃபோனை வாங்கிய நித்யா, மாமா நீங்கள் போடல அந்த ஆள் இந்த பக்கம் இனி தலை வச்சு படுக்கக்கூடாது, என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க என்றாள் கோபமாக. சரிம்மா என்று விட்டு அழைப்பை துண்டித்தான் முரளி. உதட்டை பிதுக்கி சில நிமிடங்கள் யோசித்தவன் மிருணாளினியை அழைத்தான். ஹலோ, நான் முரளி பேசுகிறேம்மா. சொல்லுங்க மாமா. நீ எங்கே இருக்கம்மா? இங்கே வீட்டில் தான் மாமா. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரியா?
என்ன விஷயம் மாமா? ஆதி வந்திருக்காரா? ம். உன்னோட சித்தியும் சித்தப்பாவும் வந்திருக்காங்க. சில நிமிடங்கள் அவளிடம் அமைதி நிலவியது. மிருனா, சொல்லுங்க மாமா. ஏன் இந்த அமைதி? எப்பவுமே அமைதியாக இருக்கிறது தப்புமா. பேச வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் பேசி முடிச்சிடணும். பயப்படக்கூடாது. எனக்கு பயமெல்லாம் இல்லை மாமா. அவர் தான் தைரியம் இல்லாதவர். அதுதான் நான் இங்கே இருக்கேன்னு தெரியாமல் வந்திருக்காரு. அப்போது தெரிய வச்சிடலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா செஞ்சிடலாம் மாமா. உறக்க சிரித்தான் முரளி. அப்போது நான் பாதி செஞ்சு வைக்கிறேன், மீதியை நீ வந்து முடிச்சு விடு. சரி மாமா. சரி, நான் வச்சிடுறேன், நீ வந்துடு. மாமா, ஒரு நிமிஷம். சொல்லுமா. எங்கள் சித்திக்கு அவ்வளவா விவரம் பத்தாது, தயக்கத்தோடு கூறினாள். நீ பயப்படாதம்மா. உன்னோட நம்பிக்கை பொய்யாகாமல் இருந்தால் சந்தோஷம்தான். எனக்கு ஒரு தர எடை போட 2 நிமிஷம் போதும். நான் பார்த்து டீல் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. அழைப்பை துண்டித்தவன் சிறு புன்னகையோடு மீண்டும் வெற்றியின் எதிரில் வந்து அமர்ந்தான். ஆதியின் குடும்பத்தை பற்றி விசாரிக்க விழுப்புரத்தில் இருக்கும் ஒரு நபரிடம் வெற்றி சொல்லியிருக்க அவர் மாலை வெற்றியிடம் தெரிவித்த தகவல்களை நினைத்து பார்த்தார். அவங்க அண்ணன் தம்பிங்க 5 பேர் என்று விட்டு அவர்களை பற்றி கூறினார். முதல் அண்ணனை தவிர மீதி 4 பேரும் நல்லா பசை இருக்கிற ஆளுங்க தான். முதல் அண்ணன் மட்டும்தான் கம்மியாக சம்பாதிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிற சாதாரண ஸ்கூல் பிடி மாஸ்டர். தம்பிங்களோட தயவில் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஆள். மற்றவங்க எல்லாம் நல்லா பெரிய பார்ட்டிங்க தான். எவனோ ஒருவன் சொன்ன அந்த தகவலை வைத்துக்கொண்டு இங்கே முரளியை திமிரான பார்வையால் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார் வெற்றி. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.